எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இன்றைக்கு வீடியோ போவோம். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மரமுந்திரிகையில் இருந்து மரமுந்திரிய பழம் வந்து சீசன் முடிஞ்சுது. இந்த மரமுந்திரிகையில் இருந்து விழுந்த அந்த முந்திரியங்கொட்டியை என்ன மாதிரி நாங்கள் சின்ன வயதில் வறுத்து சாப்பிட்னாங்களோ அதே மாதிரி இப்போவும் வறுத்து சாப்பிட போகிறோம். எதுவுமே வறுத்து சாப்பிட்றதுங்கிறத வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த முந்திரிய மரத்தில் இருந்து வந்து இவ்வளோ முந்திரியம் கூட எடுத்துருக்கிறோம். அதை பேணி வரப்போம். என்னமே வறுக்கிறத வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்க. நாங்கள் முந்திரியங்கொட்டை வறுக்கிறதுக்கு வந்து நல்ல பானை எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் பாவனைக்கு தேவையில்லாத பானை கூடாத பழைய பானையெல்லாம் எடுத்து வறுக்கிறனாங்க. இப்போ இந்த முந்திரியங்கொட்டை வறுத்தா வேறு சாப்பாடும் சமைக்க இல்லாது. அதுக்காண்டி மூடி போட்டோம்னா வந்து இதை வந்து கிண்டி கொண்டே இருக்கணும். என்ன சொன்னால் இந்த ஒரு பக்கம் எரிஞ்சுவோம். முந்திரியங்கொட்டையில் உள்ள பாலெல்லாம் கசியத்து வாங்கிட்டு இனி வந்து ஒன்றொன்றா வடிக்க வைக்கும். நாங்கள் கடையில் சாப்பிட்ற முந்திரியங்க பத்தலுக்கும் இதுக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த முந்திரியம் பாலே வெந்து வாரதுக்கு டேஸ்ட் வந்து வரலவில்லை. கடையில் வந்து முழுசாக பற்றி எடுத்து போட்டு தான் நீங்கள் வறுத்து சாப்பிட்ருக்கீங்க. கசியத்தை இதுக்கு நாங்கள் நெருப்பு வச்சேன்டா சில எவ்வளோ பத்துச்சேன்டா ஈஸியாக வேலைக்கு வரப்பட்டுவோம். நல்லா புகையலம்பி கொண்டு வருது. இந்த டைமில் நெருப்பு வச்சா பார்த்தோம். ரைட், கடைசியாக எல்லாம் முந்திரியங்கொட்டையை முளைச்சி எடுத்தாச்சு. இவ்வளோ நம்ம அந்த மிச்சம் வந்து கருகிட்டுது. வெக்கை கூடனா சிலது வந்து கூட குறைய காஞ்சிருந்தான்னு சொன்னால் கருகிட்டுது. இவ்வளோ தான் கொஞ்சம் நல்லதாக வந்தது. சரி, ஓகே, நீ இதில் சாப்பிட்லாம். மற்ற வளமையை நாங்கள் கடையில் வாங்குகிற முந்திரிய பருப்பை விட இதுன்ற டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வேறு.